திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வம் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கு. செல்வம் உடல்நலக்குறைவு காரணமாக போரூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி கு. செல்வம் உயிரிழந்தார். திமுக தலைவர் மு.ஸ்டாலின் உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் இணக்கமாக பழகியவர் கு. செல்வம். கடந்த 2016ஆம் ஆண்டு சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார். பின்னர் கட்சி பதவி விவகாரத்தில் தலைமையுடன் அதிருப்தியில் இருந்தார். இதனால் டெல்லியில் அப்போதைய பாஜக மாநில தலைவர் எல். முருகன் மூலம் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்ததுடன் திமுகவையும் விமர்சித்து வந்தார். இதனால் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் கு. செல்வத்தை நீக்கி கட்சித் தலைமை உத்தரவிட்டது. இதனையடுத்து 2020ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்து மாநில செயற்குழு உறுப்பினராக கு. செல்வம் செயல்பட்டு வந்தார். நாளடைவில் பாஜகவில் முக்கியத்துவம் கிடைக்காத நிலையில் மீண்டும் திமுகவில் இணைந்த கு. செல்வம் தலைமை நிலைய செயலாளராக இருந்தார். அதன் பின்னர் நேரடி அரசியலில் ஒதுங்கியிருந்த கு. செல்வம் தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோரை குற்றவாளி என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்தது. தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கடந்த மாதம் தீர்ப்பு வெளியானது. மேலும் தண்டனையை எதிர்த்து 1 மாதம் அவகாசம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்த பொன்முடி முதலமைச்சர் மு.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் இருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகால தண்டனையை எதிர்த்து பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். இந்த மேல்முறையீட்டு மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணை கோரிய வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைதானார். செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆகஸ்ட் 12ஆம் தேதி குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் என 3000 பக்கத்தினால் ஆன ஆவணங்களை அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது. இதனிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 13வது முறையாக நீட்டித்து ஜனவரி 4ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டதுடன் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவையும் 2 முறை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். பின்னர் உச்சநீதிமன்றத்தை அணுகிய நிலையில் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3வது முறையாக மனு தாக்கல் செய்தார். அதில் தனக்கு எதிராக ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை நீதிபதி அல்லி விசாரித்த நிலையில் அமலாக்கத்துறை பதிலளிக்க அவகாசம் கேட்டதை அடுத்து ஜனவரி 8ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. திருநெல்வேலியில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் நிவாரணத் தொகை 6000 ரூபாய் அறிவித்துவிட்டு 1000 ரூபாய் மட்டுமே வழங்குவது மக்களை நம்ப வைத்து ஏமாற்றும் செயல் என்று பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். மானூர் தாலுகாவில் உள்ள பல கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் அரசு அறிவித்த நிவாரணத் தொகை 6000 ரூபாயை வழங்காமல் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக குற்றஞ்சாட்டி 20க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது கிராம மக்களுடன் இணைந்து பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். மானூர் தாலுகாவைச் சேர்ந்த கிராம மக்களுக்கு நிவாரணத் தொகை 6000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் திருநெல்வேலியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை பாரபட்சமின்றி அகற்றுவது குறித்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசப்போவதாக தெரிவித்தார். வெறும் 1000 ரூபாய் கொடுப்பது என்பது அது அவர்களை நம்பி ஏமாற்ற வைத்திருக்கிற ஒரு செயலாகும். மாவட்ட நிர்வாகம் கையாளலையா அதிகாரிகள் கையாளையாங்கிறது 2வது விஷயம். அறிவிப்பு இருக்கு, எங்களுக்கு பணம் கொடுக்கணும். எங்களுக்கு தேவை பணம். இதில் நாங்கள் யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. எங்களுக்கு எங்க தொகுதி திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட மானூர் தாலுகாவை சேர்ந்தவங்களுக்கு அவர்களுக்கு அந்த 6000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும். இந்தியா கூட்டணியின் அமைப்பாளராக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி என்ற பெயரில் ஓரணியில் திரண்டுள்ளன. இந்நிலையில் இந்த கூட்டணியின் அமைப்பாளராக பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தளம் தலைவருமான நிதிஷ்குமாரை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராகுல் காந்தி,
சல்மான் குர்ஷித் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் நிதிஷ்குமாரை தொடர்பு கொண்டு பேசிய நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கடந்த மாதம் நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி முன்மொழிந்த நிலையில் அது நிதிஷ்குமாருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. எனினும் இதை நிதிஷ்குமார் மறுத்திருந்தார். இந்நிலையில் இந்தியா கூட்டணி உருவாக முக்கிய காரணமாக இருந்த நிதிஷ்குமாருக்கே அமைப்பாளர் பதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணியின் அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளாரே பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் என்று கூற முடியாது என்றும், தேர்தலில் அதிக இடங்களில் வெல்லும் கட்சி பிரதமர் பதவியை கோரலாம் என்றும் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் உள்ள நிலையில் ஐக்கிய ஜனதா தள கட்சி தற்போதே தனது வேட்பாளரை அறிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள மேற்கு அருணாச்சல் தொகுதியில் தங்கள் கட்சியின் மாநில தலைவர் ருக்கி தாங்கும் போட்டியிடுவார் என ஐக்கிய ஜனதா தள கட்சியின் பொதுச் செயலாளர் அஃபாக் அகமது தெரிவித்துள்ளார். கட்சித் தலைவர் நிதிஷ்குமார் அறிவுறுத்தலின்படி இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக அஃபாக் அகமது தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி கடந்த முறை போட்டியிட்ட நிலையில் அதில் ஒரு தொகுதியில் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் வேட்பாளரை அறிவித்துள்ளது. தேசிய அரசியலிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் பிரவேச தரிசனம் மூலம் 10 நாட்களில் 40 கோடியே 25 லட்சம் ரூபாய் காணிக்கை கிடைத்துள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த 23ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் திறக்கப்பட்ட சொர்க்கவாசல் கடந்த 1ஆம் தேதி இரவு 12 மணிக்கு அடைக்கப்பட்டது. சொர்க்கவாசல் திறந்திருந்த 10 நாட்களில் 6,47,452 பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்டு சொர்க்கவாசல் பிரவேசம் செய்தனர். இந்நிலையில் இந்த 10 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை 40 கோடியே 25 லட்சம் ரூபாய் என தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நாட்களில் 35,60,000 லட்டுகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 55 ரன்களில் சுருண்டது. கேப்டவுன் மைதானத்தில் தொடங்கிய 2வது போட்டியில் டாஸ் வென்று தென்னாப்பிரிக்க அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அந்த அணியின் வீரர்கள் பலரும் ஒற்றை இலக்க ரன்களில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். அதிகபட்சமாக கெயில் வைரேன் 15 ரன்கள் எடுத்தார். சிறப்பாக பந்து வீசிய இந்திய வேகப்பந்து வீச்சாளர் சிராஜ் அதிரடியாக 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். பும்ரா, முகேஷ்குமார் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 23.2 ஓவர்களில் 55 ரன்களை எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் தென்னாப்பிரிக்க அணி இழந்தது. இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரர் ஜெய்ஸ்வால் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தார். தொடர்ந்து இந்திய அணி பேட்டிங் செய்து வருகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களைச் சேர்ந்த 1000 பேருக்கு நடிகர் பிரசாந்த் நிவாரணப் பொருட்களை கொடுத்து உதவிக்கரம் நீட்டியுள்ளார். தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களுக்கு பல்வேறு தரப்பினரும் நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் பிரசாந்த் பாதிக்கப்பட்ட மக்கள் 1000 பேருக்கு நேரில் சென்று அரிசி மற்றும் ஆடைகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் பேசிய நடிகர் பிரசாந்த் மழை வெள்ளத்தின் போது தங்களது குடும்பங்களை கூட மறந்து மீட்புப் பணியில் ஈடுபட்ட காவல்துறையினரை வெகுவாக பாராட்டினார். ஒரு 2 பேர் ஹெல்ப் பண்ணாலும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே வந்து இத்தனை பேரை வந்து மீட் பண்ணேன். அண்ட் இது வந்து எல்லாருமே வந்து ரசிகர்களும் இருக்காங்க, இல்லை நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு வந்து இந்த பாகியம் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப நன்றி. ஒரு தடவை ஏதோ நடக்கும்போது அதுலேருந்து நம்ம கற்றுப்போம் இல்லையா? எல்லாமே வந்து எல்லாரும் தெரியாது. ஏதோ நடந்தால் அதில் கற்றுப்போம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நடக்காமல் இருக்குது என்னென்ன பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த கூடுதல் பணியாளர்களை நியமித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,06,00,000 பேருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தகுதி உள்ள விடுபட்டவர்கள் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என அரசு தெரிவித்திருந்தது. எனவே மகளிர் உரிமை தொகை கேட்டு மேலும் 11,85,000 பேர் மேல்முறையீட்டு மனுக்கள் வரப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவற்றை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கவும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தவும் கூடுதல் பணியாளர்களை நியமித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி 8 சிறப்பு தாசில்தார்கள் மற்றும் 101 துணை தாசில்தார்களுக்கான பணியிடங்களை உருவாக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளதாக பத்திரிகைகளில் செய்தி வந்துள்ளதாகவும், ஆனால் இதில் ரொக்கம் குறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியாகாமல் இருப்பது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பெருவெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் நியாயமான கோரிக்கையை கருத்தில் கொண்டு பொங்கல் தொகுப்பாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் தொகுப்பினை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சரை கேட்டுக்கொள்வதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 24 மணி நேரத்திற்குள் அகற்ற வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக பொதுமக்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மக்கள் நடமாட்டம் உள்ள சாலைகள், நடைபாதைகள் மற்றும் கால்வாய்களில் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கால்வாய்கள், சாலைகளில் உள்ள கட்டுமான பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் என தெரிவித்துள்ள மாநகராட்சி நிர்வாகம் 24 மணி நேரத்திற்குள் அகற்றவில்லை என்றால் மாநகராட்சி தானாக முன்வந்து அகற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்புகளை அகற்றாத நிறுவனங்களிடம் அபராத கட்டணம் வசூல் செய்யப்படும் என்றும், ஆக்கிரமிப்பு அகற்றும் செலவு தொகை வசூல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாரி ஓட்டுநர்கள் போராட்டம் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் ஹைதராபாத்தில் இளைஞர் ஒருவர் குதிரையில் பயணம் செய்து உணவை டெலிவரி செய்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டத்தில் உள்ள சில தண்டனை பிரிவுகளுக்கு எதிராக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் லாரி ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்தினர். இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஹைதராபாத்திலும் இதே நிலை நீடிக்க பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசையில் வாகன ஓட்டிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் மாற்று வழியை யோசித்த உணவு டெலிவரி செய்யும் ஊழியர் ஒருவர் குதிரையில் பயணம் செய்ய ஆரம்பித்தார். நகரில் போக்குவரத்து நெரிசலுக்கு இடையே அந்த இளைஞர் குதிரையில் சவாரி செய்த வீடியோ இணையத்தில் வைரலானது. இதனிடையே புதிய குற்றவியல் சட்டத்தில் 10 ஆண்டுகள் தண்டனை வழங்கும் சட்டப்பிரிவை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசு உறுதியளித்ததை தொடர்ந்து லாரி ஓட்டுநர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. பெங்களூரு புறநகர் பன்னரகட்டா உயிரியல் பூங்காவில் பிறந்த இளம் குட்டி யானையை சுற்றுலாப் பயணிகள் கண்டு உற்சாகமடைந்தனர். பன்னரகட்டாவில் உள்ள வனவிலங்கு உயிரியல் பூங்காவில் யானைகள், புலி, சிறுத்தை, சிங்கம் உள்ளிட்ட வனவிலங்குகளும் பறவைகளும் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் வனவிலங்குகளை அதன் இருப்பிடத்திற்கே சென்று பார்க்கும் வகையில் சஃபாரி வசதியும் உண்டு. இந்த நிலையில் ரூபா என்ற பெண் யானை கடந்த மாதம் பெண் குட்டியை ஈன்றது. இவற்றை காண பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதால் குட்டி யானையின் சேட்டையை பார்த்து ரசித்தனர். ஜப்பானின் இஷிகா மற்றும் நிகாட்டா மாகாணங்களை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது. நேற்று முன்தினம் முதல் 155 முறை அதிர்வுகள் ஏற்பட்டதாகவும், அதிகபட்சமாக ரிக்டர் அளவுகோலில் 7.6 பதிவானதாகவும் அந்நாட்டு வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் போது 6 முறை மிக வலுவான அதிர்வுகள் ஏற்பட்டதால் வீடுகளும் கட்டடங்களும் குலுங்கின. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சில இடங்களில் சாலைகளில் விரிசல் ஏற்பட்டு போக்குவரத்து முடங்கியது. கடற்பகுதிகளில் 5 மீட்டர் உயரம் வரை ஆழிப்பேரலை தாக்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டு பின்னர் எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டது. இருப்பினும் கடலோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டது. நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதால் 33,000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது வரை இடிபாடுகளில் சிக்கி 62 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பானில் உறைபனி நிலவுவதால் வீடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்களை மீட்பதில் கடும் சவால் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கும் என்று அஞ்சுவதாக அந்நாட்டு பிரதமர் ஃபுமியோ கிஷிடோ தெரிவித்துள்ளார்.